பசங்களுக்கு பிடிக்காத இந்த மாதிரி காய்கறிகளை நான் சொல்ற மாதிரி தோசையா சுட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பிட்டுருவாங்க. காய் சேர்த்திருக்கிறதே தெரியாது. 4 கரண்டி தோசை மாவு எடுத்திருக்கேங்க. ஒரு சின்ன முள்ளங்கி எடுத்திருக்கேன். அது தோலோடவும் நீங்க சேர்த்துக்கலாம், தோல் இல்லாமையும் சேர்த்துக்கலாம். நான் தோல் எடுத்துறேன். முள்ளங்கிக்கு பதிலா சௌச்சௌ, சொரக்காய் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி செஞ்சுக்கலாம். தோல் சீவன முள்ளங்கிய நான் வந்து சின்ன ஹோல் இருக்கிறதுல நல்லா துருவி எடுத்திருக்கேங்க. 4 கரண்டி மாவுக்கு இது போதும். பாதி பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், பொடி பொடியா வெட்டி வச்சுக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாய், உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். கடாயில எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சம் கடுகு, கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன். நீங்க உளுந்து பருப்பு கூட சேர்த்துக்கலாங்க. பருப்பு லைட்டா ஃப்ரை ஆகட்டும். இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாய், வெங்காயம், அந்த காய் துருவி வச்சிருக்கோம் பாருங்க, அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். சிம்ல வச்சு நல்லா வதக்கணுங்க. தண்ணி ஊத்த தேவையில்லை. இந்த காயில இருக்கிற ஈரமே இந்த காய் வேகிறதுக்கு சரியா இருக்கும். நம்ம சன்னமா ஓட்டை இருக்கிறதுலதான் துருவி இருக்கும், அதனால வெந்துடும். சிம்ல வச்சு ஒரு அப்பப்ப கலந்து விட்டு 5 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா காய் நல்லா வெந்து இந்த மாதிரி ஆயிரும். இதுக்கப்புறமா நம்ம அந்த தோசை மாவுல கொட்டிக்கலாம். லைட்டா ஆறினதுக்கு அப்புறமா உள்ள சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதக்கும் போது கருவேப்பிலை இருந்தாலும் பொடி பொடியா வெட்டிட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. கூட கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையும் கட் பண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கலாம். உங்களுக்கு மாவு அதிகமா இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காய் சேர்த்துக்கோங்க. கேரட் கூட சேர்த்துக்கலாம் நீங்க. அவ்வளவுதாங்க, மாவு ரெடி ஆயிருச்சு. தோசைகளா சுட்டு எடுக்க வேண்டியதுதான். இது ரொம்ப லேசா சுட வராது. உங்களுக்கு லேசா தான் சுடணும் அப்படின்னா நீங்க வெங்காயம் எல்லாம் சேர்க்காம ஒரு ஸ்பூன் எண்ணெயில காயை மட்டும் நல்லா வதக்கிட்டு ஒரு மிக்சியில ஒரு அடி அடிச்சு உள்ள சேர்த்திக்கோங்க. அப்ப வந்து உங்களுக்கு எப்பயும் போலவே நீங்க தோசை லேசா ஊத்துற மாதிரி ஊத்த வரும். நான் தோசை மேல கொஞ்சமா இட்லி பொடி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய்யோ அல்லது எண்ணெயோ சேர்த்துக்கலாம். இதுக்கு சட்னி கூட தேவையில்லைங்க, இப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நான் இட்லி பொடியும் மேல சேர்த்திருக்கேன், பச்சை மிளகாவும் சேர்த்திருக்கேன். பச்சை மிளகா பொடி பொடியா வெட்டி வதக்கிட்டதுனால குழந்தைங்க சாப்பிட்டாலும் பெருசா காரம் எதுவும் தெரியாதுங்க.